அடுத்து பார்த்தீங்கன்னா, டேஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏடிஹெச். ஏடிஹெச்ங்கிறது என்னது? ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன் அல்லது வாசோபிரெசின். இது எது கீழ வரும்? போஸ்டீரியர் லோப், அதாவது நியூரோ ஹைபோபைசிஸ்க்குள்ள வரதா இந்த ஏடிஹெச், ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன் அல்லது வந்து வாசோபிரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்கும் இதில்? ஏடிஹெச் ஹார்மோன் குறைவாக இருந்தா ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து குறையும். அப்போ யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த டிசீஸ் பேர் ஒன்று பார்த்துமே, டெஃபிஷியன்சின்னு. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு ஒன்று இருக்குது, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு இருக்குது. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த ஏடிஹெச் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதாவது வாசோபிரெசின், நம்ம யூரின் போக போக என்ன ஆகுனா வாட்டர் ரீஅப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகும். ஒன்ஸ் இதனுடைய ஹார்மோன் சுரக்கிறது குறைஞ்சு என்ன ஆகுனா வந்து யூரின் போயிட்டே தான் இருப்போம். பட் என்னது? ரீஅப்சர்ப்ஷன் பண்ணுறது வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ அதனால வர டிஃபிஷியன்சி பேர் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க.